மரபும் உணவும் நிகழ்ச்சியில் இன்று நாம் விரிவாக பார்த்து பேச இருப்பது சென்னை எக்மோர் எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற மண்ணும் மரபும் என்ற 3 நாள் நிகழ்ச்சி குறித்து அதன் ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். நீங்க எத்தனாவது ஆண்டாக இந்த கல்லூரியில மண்ணும் மரபும் என்ற நிகழ்ச்சி நடத்துறீங்க? இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன சார்? இது ஆக்சுவலாக 2019 இந்த மண்ணு மரபு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இதோட முக்கிய நோக்கம்னா நம்மளோட மரபு சார்ந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போய் கொடுக்கணுன்றதான் இதோட முக்கிய நோக்கம். அதுக்காக தான் இவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணுறோம். இது எல்லா கலை நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய கலை நிகழ்ச்சிகள் சென்னை ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இதோட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இப்போ விதை திருவிழா நடக்கும் ஒரு இடத்துல, அது கூட ஒரு சில நிகழ்ச்சிகள் சேர்த்து செய்வாங்க. உணவு திருவிழா நடக்கும், இல்லைன்னா கலை திருவிழா நடக்கும். இன்னொரு இடத்துல கலை திருவிழா நடக்கும், அது கூட உணவு திருவிழா, இன்னும் ஒரு 2-3. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 36 விஷயங்களை மொத்தமாக ஒருங்கிணைச்ச ஒரு பிளாட்ஃபார்மாக இது பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுக்கள், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், இப்போ இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு கிடச்சிட்டே இருந்தால் இந்த கலையை அவங்க வளர்ப்பாங்க. இப்போ இந்த குழந்தை இருக்கு, இவங்க அடுத்த தலைமுறையும் அதை செய்யும். இது யாருமே கூப்பிடாது போச்சுன்னா அந்த கலை அழிய ஆரம்பிக்குது. அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கிடைக்கும் போது, இப்போ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பார், ஒரு முக்கியமானவர், ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது இவங்களுக்கான அந்த கலை பாரம்பரிய கலைகள் வளர ஆரம்பி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தோல்பாவை கூத்துன்னு ஒரு நிகழ்ச்சி, சினிமாவுக்கான ஒரு மூலம். அந்த காலத்தில் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு ஒரு அச்சாணியாக இருந்த விஷயம் பொம்மலாட்டம். அதில் குறிப்பாக தோல்பாவை தோலில் கட் பண்ணி அந்த நிகழ்ச்சி ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரே இப்போ கன்னியாகுமரி அந்த பகுதியில் தான் இருக்குது. அந்த தோல்பாவை கூத்து ஆல்மோஸ்ட் அழிகிற நிலையில் இருக்குது. அந்த 2013 அவங்களுக்கு சான்ஸு இங்கே கொடுத்த உடனே நாங்கள் அதை பெருமையாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். கிடைக்குது. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 நிகழ்ச்சினா இப்போ 100 நிகழ்ச்சியாக இருக்குது. அவங்களோட வாழ்வாதாரம் மேம்பாட்டிருக்கு. அவரே ஒரு நாள் பதிவு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரி ஐயா இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பண்ணோன்னே நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. அமெரிக்காவுக்கு நான் 8 இதுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நன்றி உணர்வோடு அந்த வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அப்போ என்னென்னா, நம்ம மரபு கலைகள் ஏதோ சும்மா விளையாட்டோ இல்லை என்டர்டெயின்மெண்ட் இல்லாத இப்போ பல்லாங்குழி ஆடுறாங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு MBA ஸ்டூடெண்ட்டு என்ன அறிவாற்றலை பெறுவாங்களோ, நம்ம 10 வயசு குழந்தை அந்த பல்லாங்குழி மூலிமா அறிவு பெறுதுன்னு இப்போ ரிசர்ச் சொல்லுது. அப்போ நம்மளோட தமிழர்களோட ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு அறிவியல் இருந்திருக்கு, ஒரு ஆற்றல் இருந்திருக்கு, ஒரு கணிதம் இருந்திருக்கு. அவங்களோட தாட்டெல்லாம் ஒரு ஷேப் ஆகிறதுக்கான, எல்லாமே ஷார்ப்பாக ஆகிறதுக்கான எல்லா விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கணினியில் பார்த்திங்கன்னா நம்மளோட தாட்டை அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அது உள்ளே கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிராய்லர் கோழி மாதிரி ஒரு வாழ்க்கை முறை ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதை மாற்றணுன்னா இந்த மாதிரி கலை விஷயங்கள், நம்மளோட பாரம்பரிய உணவுகள், உணவுக்கும் உணர்வுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. உடலுக்கும் உணவுக்கும் இப்போ நான்வெஜ் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா அதோட குணநலங்கள் வரும். தயிரே சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு குணநலன்னு சொல்லுவாங்க. அப்போது உணவு இப்போ இருக்கிறது எல்லாம் மரபணு மாற்றம் செய்யப்பட்டது. எது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறின்னு தெரியல, எது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மாடு தெரியல, எது B2 மில்க் தெரியல, எது B1 மில்க்குன்னு தெரியல. அப்போ அது என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சாதான். இப்போ சிறுதானியம் உலகத்திலே சத்தான விஷயம்.
ஒரு கம்பு சாப்பிட்றோன்னா கண்ணுக்கு பீட்டா கரோட்டின்னு ஒரு இது இருக்குது, கண்ணு நல்லா தெரியும், நம்ம போய் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ கேழ்வரகு சாப்பிட்டா உடம்பு பலமாக இருக்கும். அப்போ ஏன் இதை நம்ம விட்டோம்? அப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. இதை அவங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்தாத அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாருக்கும் எல்லாமே இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் இதோட முயற்சி. இதில் வந்து 35 விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுக்கள், பாரம்பரிய விதை திருவிழா, நெல் திருவிழா, மூலிகை கண்காட்சிகள், இசைக்கருவிகள், 3000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன இசைக்கருவிகள், பண்டைய தமிழர்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள்னா ஏன் பித்தளை செம்பு பாத்திரம் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது. இன்றைக்கி பிளாஸ்டிக்லேயும் சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் ஒரு ஃபுல்லாக தண்ணி வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே குடிக்க முடியாது. ஆனால் செம்பு பாத்திரத்தில் நீங்கள் ஒரு 20 நாள் தண்ணி வச்சா கூட அதோட உயிர்ப்போடு இருக்கும், கெடாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் எடுத்து போய் காட்டுற மாதிரி பித்தளை பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய அந்த பாத்திர கண்காட்சி, பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய விவசாய பொருட்கள் கண்காட்சி, பண்டைய தமிழர்கள் அந்த 90s கிட்ஸ் முன்னாடி விளையாடின விளையாட்டுக்கள், இது மாதிரி எல்லாமே. அதில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து விவசாயிகளோட நேரடி சந்தை, பை ப்ராடக்ட்ஸ், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே இந்த அண்டர். அதில் சிறுதானிகள் போட்டிகள், மிகப்பெரிய ஆளுமைகள். இப்போ கூட சுல்தான் இஸ்மாயில் சார் வந்தார், மதியம் கு சிவராமன் ஐயா வராங்க. இது மாதிரி டெய்லி இந்த 3 நாளில் ஆளுமைகள்லாம் வந்து பேசுகிறாங்க. அதன் மூலிமா நிறைய குழந்தைங்களுக்கு அது போய் சேரணுன்றது தான் இதோட நோக்கம். பள்ளி கண்காட்சியாக நடக்குதா இந்த பாரம்பரிய விதைகள், பாரம்பரிய உணவு என்பது விற்பனை செய்யக்கூடிய கண்காட்சியாக இருக்கிறாரு சார்? ஆமாம், இப்போ இதுக்காக தான் பண்ணுறோம். அந்த மரபு விதை எங்கே கிடைக்குது? ஏன்னா அந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த விதைகள் ஈஸியாக கிடைக்குது, மரபு விதைகள் நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு மரபு விதை, மரபு மூலிகை, மரபு பொருட்கள் எல்லாமே அண்டர் ஒன் ரூஃபில் அவங்க வாங்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அதோட வேல்யூ பார்க்கலாம். அதை இப்போ அது இல்லாத இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற விவசாயிங்க, சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்னென்னா அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை விற்கிறதுக்கு. இப்போ ஒருத்தன் விவசாயி வந்து தக்காளியை பயிரிடுறாருன்னா அங்கேருந்து 50 காசு வாங்கிட்டு வந்து இவன் 50 ரூபா கிலோ விற்கிறான். விளைவிக்கிறவர், உயிர் கொடுத்து விளைவிக்கிறவர் 50 காசு கிடைக்குது. கடன் வாங்கி கடன் மேலே கடன் ஆகிறான். ஆனால் வாங்கி விற்கிறவன் நடுவில் கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு சம்பாதிங்க. அப்போ இங்கே என்னன்னா அரிசி விற்கிறா எது இருந்தாலும் நேரடியாக சந்தைப்படுத்துதல், அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ அவங்க போகிறாங்க, அவங்க அந்த கடையில் வாங்குறாங்க, அவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கிப்பாங்க, நேரடியாக அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துடும். அப்போ என்னென்னா அவங்க உழைப்புக்கான அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுது. இன்றைக்கி 1 ஏக்கரா பண்ணவன் நாளைக்கு 4 ஏக்கரா பண்ணணுன்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கும். 1 ஏக்கராலேருந்து சுருங்கி சென்ட் ஆகிடக்கூடாதுன்றது தான் இதோட நோக்கம். அதனால் வாழ்வாதாரங்கள் ப்ளஸ் இதன் மூலிமா அடுத்த தலைமுறைக்கு நல்லா கிரிப்பாக அதை கொண்டு போகிறதுக்கான எல்லா வேலைகளும் இது நடந்துட்டு வந்து ரசாயன உரத்தை பயன்படுத்தி வேளாண்மையை தவிர்த்து இயற்கை முறையில் விவசாயம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு முக்கியத்துவம் தான் இந்த மரபு மண்ணும் கண்காட்சி. இல்லை, அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் உண்மை. ஒவ்வொருத்தரோட இப்போ உங்கள் பிளட்டாக இருக்கட்டும், என் பிளட்லேயும் ஒவ்வொருத்தரோட பிளட்லேயும் 14% விஷம் கலந்தது தான் சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. ஒரு மனிதர் 4.5% மேலே நீங்கள் விஷம் குடிச்சிட்டிங்கன்னா இறந்துருவீங்க. அப்போ 14% நம்ம பாடியில் ரத்தத்தில் இது பாய்சன் கலந்துட்டுருக்குன்னா என்ன அர்த்தம்னா, சிறுக 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 நம்ம உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ 14% ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம கெமிக்கல் போட்டு அது உணவுன்றது வெறும் வயிற்ற நிறுத்துறதுக்காக இல்லை, நஞ்சா மாற்றி உள்ளோம். அப்போ என்னென்னா நம்ம மரபணு இல்லாத எல்லாமே மாறி போச்சு. அப்போது அந்த நஞ்சில்லாத உணவை எப்படி கொண்டு போகிறது, அது அந்த உணவு மூலிமா என்னெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லி
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கடைகளும் வந்து நஞ்சில்லா உணவு மூலிமா பயிரிடப்பட்ட கடைகள் தான். அதுக்கும் ஃபில்ட்ரேஷன் வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார். தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயம் என்பது எந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கு, எந்த அளவு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, இயற்கை விவசாயத்தை விளைவிக்கப்பட்ட பொருட்கள் மீதான வரவேற்பு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்குது சார்? உண்மைதான். இப்போது அது வரவேற்பு எப்பயுமே இருக்குது. அதே மாதிரி இயற்கை விவசாயத்து மேலே இப்போ நிறைய பேர் ஆர்வமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எப்படின்னா சில பேர் ஆர்வத்து கோளாறுல வந்து செய்கிறாங்க. நானும் ஒரு பேசிக்கலி ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் விவசாயியாக இருந்தேன். இப்போ நான் விவசாயி இல்லை. ஏன்னா நான் வேலை நிமித்தமாக, ஏன்னா பணம்னு ஒன்று இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கி போட்டு விவசாயம் பண்ணுறேன்னா அந்த 1 லட்ச ரூபா வருமானா கிடையாது எந்த டைமில். இப்போ என்னென்னா அது வெறுத்துடுறாங்க. மண்ணும் மரபும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம் என்ன சார்? முதல்ல சொல்லணும், இது வந்து முதல் நிகழ்ச்சி கிடையாது. பல ஆண்டாக அவர் பண்ணிட்டு வர்றாரு ராஜேஷ். அவர் காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து பண்ணுறாங்க. பண்ணும்போது இங்கே என்ன இருக்குன்னா, இன்றைக்கி இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம். ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சாதாரண ஒரு பொருட்கள் கூட தெரியாது. இப்போ இங்கே இருக்கிற பழைய கிச்சன் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க சமையல் அறையில் உபயோகிக்கிற பாத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், மரபு சார்ந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி புத்தகங்கள் அவ்வளோவா இல்லை. புத்தகங்கள் இருந்தாலும் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த கரிக்குலமோ சிலபஸில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அந்த சப்ஜெக்ட் படித்தா தவிர. அப்போ இங்கே ஒரு வாய்ப்பு, அந்த குழந்தைங்க வந்து எல்லா சப்ஜெக்ட் படிக்கிற குழந்தைங்களும் இந்த மாதிரி ஒரு பெரிய கல்லூரி. அதே நேரத்தில் வந்து இது சென்னைக்கு நடுவில் இருக்கிறதால பல கல்லூரி மாணவிகள், குடும்பத்தினர்கள், ஹோம் மேக்கர்ஸ் எல்லாமே விசிட் பண்ணுற வாய்ப்பு உண்டு. அப்போ வரும்போது அவங்களுக்கு எல்லா காட்சிகளும் தெரியும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் வந்து இன்றைக்கே அவங்க வாங்கிட்டும் போகலாம், இல்லை அவங்க மனசில் வச்சு வருங்காலத்துலேயும் அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல உணவு அப்படின்னு கொண்டு போகணும். இதில் எனக்கு என்ன முக்கியமாக வந்து இந்த குழந்தைங்களோட என்ன ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா, எந்த ஒரு உணவும் நல்லபடியாக இருக்கணும்னா, அந்த உணவில் எல்லா சத்தும் இருக்கணும்னா மண் நலமாக இருக்கணும். மண் வளம் அப்படின்னு பேசி ஃபெர்டிலைசர் போட்டு கெடுத்துட்டோம். மண் நலமாக்கணும்னா எப்படி கொண்டு போகணும், அந்த ஆர்வத்தை இந்த குழந்தைங்கள்கிட்ட கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் இங்கே இன்றைக்கி வந்திருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மக்கள் வரைக்கும் சேரணும், மக்கள் இதை ஆதரிக்கணும், பல பேர் வந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதில் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி செடியும் வச்சுருக்கிறாங்க. மருத்துவ சார்ந்த செடிகளும் இருக்குது, ஹெர்ப்ஸும் இருக்குது. அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு மீண்டும் வந்து இந்த ஆர்வத்தை உருவாக்கி குழந்தைங்களுக்கு வந்து வருங்காலத்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான உணவு. அதே மாதிரி இந்த கை கடிகாரம் மிட்டாய், பால் மிட்டாய், அதுக்கப்புறம் ஆட்டங்கள், குதிரை எல்லாமே இருக்குது, இங்கே காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஆர்வம் வருங்க, மரபு சார்ந்த விஷயம். ரசாயன உர விவசாயத்தால் பார்த்தீங்கன்னாக்கா மண் வளம், நீர் வளம், சுற்றுச்சூழல், மனித உடல்நலம் வந்து கெட்டு போய் விட்டது சார். அடுத்த கட்டமாக வந்து இயற்கை விவசாயம் தான் காலத்தின் கட்டாயமாக சொல்லப்படுகிறது. இந்த இயற்கை விவசாயம் ஈடுபடுவதற்கு தமிழக அரசு என்ன பண்ணணும், அந்த இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பதற்கு தமிழக அரசு அந்த விவசாயிகள் எந்த மாதிரியான ஊக்கத்தை கொடுக்கணும் சார்? தமிழக அரசு வந்து ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி அப்படின்னு வரும்போது அந்த பாலிசி வந்து வெறும் அதாவது வேளாண்மை துறை, வேளாண்மை பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் நல்ல சிறந்த இயற்கை விவசாயிகள் யார் யார் நல்லபடியாக பண்ணுறாங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடங்களை வந்து நோடல் சென்டராக சொல்லி அவங்கள ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கொண்டு வரதுக்கும் ஒரு இதை உருவாக்கி இருக்கிறாங்க. வருங்காலத்தில் கண்டிப்பாக வந்து தமிழக அரசு வந்து இதை முக்கியமாக கொண்டு போக விரும்புகிறாங்க. ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இப்போவே வந்து அவங்க ஒரு ஏடு ஒன்று தயாரிச்சுட்டே இருக்கிறாங்க. இயற்கை சார்ந்த பொருட்கள் என்னென்ன கொடுக்கலாம், எப்படியெல்லாம் செடி வளர்க்கலாம், மரங்கள் வளர்க்கலாங்கிறத கருத்து வந்து இயற்கை சார்ந்து கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வசதி இருக்குது அதையும் கொண்டு வராங்க. அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ முக்கியமாக எடுக்க போனீங்கன்னா அந்த கிளைஃபோசேட், குளுஃபோசினேட்டுங்கிற 2 ரசாயன பொருட்களும் அது வந்து நீங்கள் ரவுண்ட் அப்னு சொல்லலாம், பஸ்தான்னு சொல்கிறான் ட்ரேட் நேம்ஸ். பட் இதனால் வர விளைவுகளை பற்றி நிறைய பேர் வந்து அதை சிந்திச்சு பொறிச்சு இன்றைக்கி வந்து உணவில் வந்து அந்த சத்தம் கிடையாது, உணவில் வந்து இந்த நஞ்சு பொருட்களும் கலந்து வரதால் இந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேரணும். இதுக்கு உதவி செய்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கு மண்ணும் மரபும். வந்து தமிழ்நாட்டில் வந்து இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட பொருட்களுக்கு என்று தனிச்சந்தை வேணும்னு கேட்குறாங்க. அந்த இயற்கை விவசாயத்தை விளைவிக்கப்பட்ட பொருட்களுக்கு அதாவது கூடுதல் விலையை கேட்குறாங்க சார் விவசாயிகள். ஏன்னா வந்து ரசாயன உர வேளாண்மையும் இது ஒரு விலையை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரசாயன விவசாயத்தில் வந்து அதிக மகசூல், இயற்கை விவசாயத்தில் குறைவான மகசூல், அது ஒரு தடையாக இருக்குது சார். நான் குறைவான மகசூல்னு சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலையும் சில இடங்களில் வந்து அதே மகசூலும் அவங்களால எடுக்க முடியுது. என்னென்ன பிரச்சனை வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. அந்த பொருள் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் பஸ்ஸில் ஏற்றி அனுப்புகிறாங்க, அதனால் கொஞ்சம் விலை அதிகம். இன்னும் நிறைய விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி போகும்போது விலை வந்து எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்துடும்.
அரசில் இருக்கிற சில அதிகாரிகள் வந்து பர்சனல் லெவலில் என்கிட்ட சொன்னது என்னென்னா, அவங்க வந்து இந்த இது இருக்குது பாருங்கள், நம்ம உழவர் சந்தை, அந்த உழவர் சந்தையிலே சில கடைகள் ஒரு 3 கடையோ 5 கடையோ அது வந்து இயற்கை விவசாயத்துக்கே அளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அந்த பாலிசி லெவலில் கொண்டு வரல. ஸோ அந்த மாதிரி வந்தாலும் போகிறோம். நமக்கு சந்தையிலேயே உழவர் சந்தையிலேயே சில கடைகள் வந்து இயற்கைக்காக கொண்டு வந்து சொன்னால் விலை வந்து தானாகவே குறையும், விவசாயியே கொண்டு வந்து விற்பார், அப்போ வந்து எல்லாமே நலமாயிடும். 1964 வந்து உணவு பஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்போ வந்து ரசாயன விவசாயம் தேவைப்பட்டது. இப்போ வந்து உணவு உற்பத்தி வந்து தண்ணீர் பெற்றாச்சு இல்லையா? இப்போ வந்து இயற்கை விவசாயம் வந்து செய்தால் 8 கோடி மக்களுக்கும் இயற்கை விவசாயத்தில் உணவு உற்பத்தியை தயாரித்து கொடுக்க முடியுமா? இதுவே வந்து இந்தியா முழுவதும் 140 கோடி மக்கள் தொகை இல்லையா? ஸோ அது வாய்ப்பு இருக்கா? அது சொல்லுங்கள் சார். இது வந்து பல பேர் வந்து இந்த கேள்வி கேட்குறது உண்டு. நாங்கள் எந்த அளவுக்கு ரசாயனத்தை போட்டோம்னா மண்ணில் இருக்கிற நலமும் போச்சு, மண்ணில் இருக்கிற சத்தம் போச்சு. இனிமேல் நீங்கள் என்ன போட்டாலும் ஒரு பிளாட்டோ வந்தாச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இதை வளர்க்குறது வந்து எரு போட்டு தான் வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு தான் வந்து ரசாயனத்தை போடுறாங்க. ஏன்னா மண்ணில் வந்து இருக்கிற சத்தெல்லாம் குறைஞ்சி போச்சு. இந்த மண்ணில் வந்து உயிர் சத்து அப்படின்னும் ஆர்கானிக் கார்பன் அது இருந்தால் தான் வளரும். ஆர்கானிக் கார்பன் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு 2லேருந்து 5% இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் சில இடங்களில் தேனி பல இடங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 0.2 0.15 வரைக்கும் போக ஆரம்பிச்சிடுது. ஸோ என்றைக்கு வந்து திரும்பியும் மண்ணில் வந்து உயிர் சத்து வந்தால் தான் உங்கள் ரசாயன உரமும் வேலை செய்யும். இல்லைன்னா உங்ககிட்ட மண்ணிலே சத்து இருக்காதுன்னா உணவு எங்கேருந்து வாங்க போகிறீங்க? சில பேர் சொல்கிறாங்க இறக்குமதி பண்ணால் என்ன அப்படின்ட்டு. எப்படிங்க இறக்குமதி செய்ய முடியும்னா சிங்கப்பூர் இறக்குமதி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. சிங்கப்பூர் பாண்டிச்சேரி கூட சின்னதுங்க. நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது. நாட்டில் வந்து மண் செழிப்பாக்கணும், மண்ணை மீண்டும் நலமாக்கணும். மண் நலமானால் தான் உணவு நலமாக இருக்கும், உணவு நலமாக தான் மனித நலம் வரும், மண் நலம் தான் மனித நலம். இயற்கை வேளாண்மை தேவையான இடுபொருட்களை நீங்கள் பட்டியல் சொல்லுங்கள் சார். என்னென்ன இடுபொருட்கள் இயற்கை வேளாண்மை தேவைப்படுகிறது, அதை எப்படிலாம் மக்களே விவசாயம் தயாரிச்சிக்கலாம் சார், அதை மட்டும் சார். இதில் ஒரு தவறான கருத்து என்ன இருக்குன்னா, மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சில பேர் உருவாக்கிட்டாங்க. மாடு இருந்தால் ரொம்ப சிறப்பு, மாடு இல்லைன்னாலும் இயற்கை விவசாயம் செய்ய முடியும். ஆடு இருக்கலாம், எந்த ஒரு அதாவது ஒரு கால்நடையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே நேரத்தில் வந்து சிறு விவசாயிகள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மாடு வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற அவருடைய சிறகு இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு மாட்டு சாணம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அதில் தயாரிக்க முடியும். உரம் தயாரிக்கலாம், எரு தயாரிக்கலாம், நம்ம மண்புழு எருவும் தயாரிக்கலாம், பஞ்சகாவியா தயாரிக்கலாம், பஞ்சகாவியாலேயே மீன் அமிலம் தயாரிக்கலாம், இல்லைன்னா நம்ம வாழைப்பழத்தோல்லேருந்து தயாரிக்கலாம், முட்டை ஓல்லேருந்து தயாரிக்கலாம். பலவிதமான இடுபொருட்கள் இருக்குது. இதை சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகமே வந்து தமிழ்நாடு அரசுடைய ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது எல்லா விவசாயிகளும் போய் சேர்ந்ததுன்னா தானாகவே அவங்க தயாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய கருத்து அந்த காலத்துலேருந்து ஆழ்வார் இருக்கும்போது, ஆழ்வாரும் நானும் வந்து 94லேருந்து பழக்கம். எங்களுடைய ஒரே ஒரு ஆர்வம் என்ன இருந்ததுன்னா, ஒரு விவசாயியை வந்து ரசாயன கடையிலேருந்து அவரை வந்து விலகி அவரை வந்து ஒரு இயற்கை கடைக்கு அனுப்பணும்னு எங்களுடைய ஆசையே கிடையாது. அவரை சுதந்திரமாக்கணும், இதுதான் நம்மளுடைய ஆசை. ஆனால் என்னுடைய வேண்டுகோள், ஒவ்வொரு விவசாயியும் ஒரு விஞ்ஞானி. அவருக்கு நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து எது வேணாலும் ஈடுபொருள் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகள் அவர் தயாரித்தோன்னா கண்டிப்பாக அவரால் வாங்க முடியும். ஒரே ஒரு கருத்தை அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டோம், லீஸாங்கிற கருத்து, LEISA, லோ எக்ஸ்டர்னல் இன்புட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அவர் எந்த அளவுக்கு அவராக தயாரித்தார்னா அவருக்கு நல்லது. அப்படியே வாங்கணுன்னா சில பொருட்கள் மட்டும் வெளியிலேருந்து வாங்கினாருன்னா போகிறோம், எல்லா பொருட்களும் வெளியில் வாங்கினார்னா கட்டுப்படி ஆகாது. அதுக்கப்புறம் அந்த விலை அதிகமாகும். அந்த இயற்கை இடுபொருட்களுக்கும் இயந்திரம் கருவிகளுக்கு வந்து GST இருக்கு இல்லையா, அதை வந்து குறைக்கணும்னு சொல்கிறாங்க விவசாயிகள் சார். அதை வந்து அதை பற்றி கருத்து சொல்லுங்கள் சார். அது குறைக்கணும் வரி விலக்கு வரியே இல்லாத கிடையாது. எனக்கு GST தெரியாதுங்க, நான் காமர்ஸ் கிடையாது. ஆனால் எந்த ஒரு பொருளும் அது வந்து அவங்களால அஃபோர்டபுள் லெவலுக்கு கிடைச்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து சேரணும். விவசாயிகளுக்கு எனக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து டெக்னாலஜி எப்போதுமே விவசாயிக்கு உதவியாக இருக்கணுமே தவிர விவசாயியை எடுத்துகிட்டு ஒரு டெக்னாலஜி கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கம் சரியான நோக்கம் கிடையாது. இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட பொருட்கள், அந்த இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி தான் விற்பனை செய்கிறீங்க இல்லையா? அந்த பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலுமேங்க. வணக்கங்க. அதாவது நாங்கள் ஒரு 15 வருஷமாக ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், வள்ளலார் ஹெர்பல்ஸ், அப்பத்தா ட்ரெடிஷ்னல் ஃபுட்னு 2 கம்பெனி வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 250க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டல் பொருட்கள் பண்ணிகிட்ருக்கோம். மூலிகைகள்லையும் சிறுதானியங்கள்லையும் மதிப்பு கூட்டல் பொருள் பண்ணுறோம். ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சிரமப்பட்டு தான் கொண்டு போய் சேர்த்தனோம். அதுக்கப்புறம் நம்ம சோஷியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸு இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அதை பற்றின நிறைய அவேர்னஸ் கொடுத்து
அவங்களே வந்து கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாமை தோசை மிக்ஸ் கொடுங்க, சத்து மாவு கொடுங்க, கொள்ளு கஞ்சி கொடுங்க அப்படின்னு அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. முடக்குத்தான் தோசை கொடுங்க, பிரண்டை ஊறுகாய் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம், கோவிடுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா முழுக்க முழுக்க அவங்களே தேடி வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம கம்பெனிலேயே ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆனது இப்போ பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் டர்ன் ஆகுது. இதுக்கும் நாங்கள் எந்த விளம்பரமும் பண்ணுறதில்ல. இப்போது மார்க்கெட்டிங்க்குன்னு வெளியில் போகிறதில்ல, அதுக்குன்னு ஒரு செலவு பண்ணுறதில்ல. அவங்களே இப்போ தேடி வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். மற்றபடிக்கு இன்றைக்கி மருந்தடித்த ஒரு கீரை எப்படி வேகும், இயற்கை விவசாயத்தில் விளையக்கூடிய ஒரு கீரை எப்படி வேகும், ஒரு 80 நாள் 90 நாள் விளையிற அரிசி நம்ம வாழ்நாளை எப்படி குறைக்கும், ஒரு 180 நாளைக்கு மேலே நம்மளோட உயரமாக வளர்கிற அரிசிகள் எப்படி வந்து நம்மளை பாதுகாக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். இன்றைக்கி எதனால் டெஸ்ட் பேபி சென்டர் அதிகமாக வருது, குழந்தைங்களுக்கு ஏன் மலட்டுத்தன்மை பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஏன் வருது, ரெண்டாவது பசங்க வந்து ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறானுங்க, 9வது வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க, 10வது வரும்போது அந்த பசங்க மார்க் ஏன் விடுது. அப்போது இது எல்லாமே காரணம் உணவு தான். அந்த உணவுகளில் என்னென்ன மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய அவேர்னஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி இந்த மதிப்பு கூட்டல் பொருளுங்கிறது ஈஸியாகவே போகுது. நம்மளால் கொடுக்க முடியலைங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதிகமாகுது, உற்பத்தி குறைவாக இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. அதனால நல்லபடியாக போயிட்டுருக்குதுங்க. விலை சற்று அதிகமாக இருப்பதாக ஒரு பேச்சு என்னென்னா, இப்போது எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்தா விவசாயி வந்து விளைய வைப்பாங்க. கருப்பு கவுனி அரிசி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 250 ரூபா வரைக்கும்லாம் கருப்பு கவுனி அரிசி போச்சு, கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி 130 140 ரூபாய்க்கு கிடைக்குது. காரணம் என்னென்னா விளைச்சல் அதிகமாகிடுச்சு, உற்பத்தி ஆயிடுச்சு. சாப்பிட தயாராக இருக்காங்கன்னா விவசாயி உற்பத்தி பண்ண தயாராக இருக்காங்க. அப்போ உற்பத்தி அதிகமாகும் போது அதுக்கான விலை வந்து குறையும். ஆனால் இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட அந்த உற்பத்தி பொருட்களை நேரடியாக மார்க்கெட் பண்ணக்கூடாது. அதை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக விற்பனை செய்தால் தான் விவசாயிகளுக்கும் உங்களுக்கும் லாபம் அப்படின்னு சொல்ல வரீங்க. நேரடியாக நம்ம கொடுத்தோம்னா அவங்க வாங்கி பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் கொடுக்குறேன், கருப்பு கவுனி தோசை கொடுக்குறேன்னா வாங்கி சாப்பிட்றாங்க. கருப்பு கவுனி அரிசியாக கொடுத்தா அதை ஊற வச்சு, அதை 8 மணி நேரம் ஊற வச்சு, அப்புறம் அதை எடுத்து வேக வச்சு, அதை ஒரு நிறைய நேரம் எடுத்து அதை வந்து சமைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த எதுக்கு பண்ணணுங்கிற ஒரு சலிப்பு வந்துடுது அவங்களுக்கு. இதே மதிப்பு கூட்டல் பொருளாக கொடுத்தா சாப்பிட்றாங்க. என் பேர் ராணிங்க சார். நான் வந்து பனானா ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் அங்கே இருந்துச்சு. அங்கே வந்து ஃபுல்லாகவே பனானாவால் செய்யப்பட்ட மில்க்கு, ஸ்வீட்டு, கேக் அதெல்லாம் இருந்தது. எனக்கு வந்து மில்க்கு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டு. நான் குடிச்சிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து குழிப்பணியாரம் விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய மேக்கப் எல்லாமே ஃபுல்லாக ஹெர்பலாக தான் இருக்குது. மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஜூஸ் இருந்தது, பருத்திப்பால் இருந்தது, கரும்பு ஜூஸ் இருந்தது, பாப்கார்ன் விற்றுட்டு இருந்தாங்க. காஸ்மெட்டிக்ஸ் நிறைய இருக்குது. மோஸ்ட்டாக அது கேர்ள்ஸ் காலேஜ் அப்படின்னால மோஸ்ட்டாக நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இருக்குல்ல. இங்கே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரொம்ப ஹெர்பலாக இருக்க மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இல்லை, நான் ஃபுல்லாகவே வந்து ட்ரையல் மட்டும் தான் பார்த்தேன். நான் அதுமே ஆமாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். நான் எல்லாமே ஹெர்பல்னு சொன்னாங்க. அவங்க டிஃப்ரென்ஸ் அதான் சொன்னாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்க உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் ஆக்சுவலாக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் 3rd இயர் படிக்கிறேன். போன வருஷம் இந்த மாதிரி இருந்துச்சு. போன தடவையும் அட்டன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ப்ரோக்ராம். என் பேர் கிருத்திகா. தேங்க்யூ சார். மண்ணும் மரபும் வந்து எத்ராஜ் காலேஜ் ஆஃப் விமன் காலேஜில் நடக்குது. இங்கே வந்து இப்போது சிலம்பம் நடந்தது. ஆகர்ஷ்னா எத்ராஜ் காலேஜோட டீம் ஆடினாங்க. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். சிலம்பம் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருந்தது. அண்ட் யாருமே குரு இல்லாமல் பசங்க இவ்வளோ தூரத்துக்கு ஆடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் வந்து நல்ல கூட்டம் இருக்குது, நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. நிறைய பசங்களுக்கு இந்த ஒரு 3 நாள் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸ்டால்ஸில் வந்து இப்போ நாங்கள் வர வழியில் குல்ஃபி பார்த்தோம். அண்ட் செடிகள் நிறைய விற்கிறாங்க. சிறுதானிய உணவுகள் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கைத்தறியில் செஞ்ச நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டாலில் இருக்குது. நாங்களும் வாங்குகிறோம். இப்போது போயிட்டு வந்து திருப்பி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் 90s வந்த மிட்டாய், அப்புறம் கிராமத்தில் இருக்க வீடு, குதிரை, மாடு எல்லாம் இருக்குது. ஸோ கிராமத்தில் இருக்க ஃபீல் கிடைக்குது இங்கே இருக்கும்போது. மற்ற நாள் நார்மலாக சிட்டியில் இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி தான் அந்த ஒரு அந்த ஒரு ஆம்பியன்ஸ் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக, ஆனால் கிராமத்தில் இருக்க மாதிரி செட்டப் எல்லாமே இங்கே இருக்குது. மற்ற நாள்லாம் காலேஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒரு கிராமத்தில் இருக்க மாதிரி இருக்குது. 3 நாளில் போன வருஷம் இதே தான், இந்த டைமில் தான் நடந்தது. இதே தான் நடந்தது ஆக்சுவலி. அண்ட் இந்த தடவை லாஸ்ட் டைம் விட சிறப்பாகவும் நடக்குது. லாஸ்ட் டைம் நடந்ததை விட நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் டைம் வந்தவங்களை விட இப்போ நிறைய பேர் வெளியே இருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது கல்லூரிக்கு ரொம்ப பெருமை தான்.
பற்றியும் இயற்கை உணவு பற்றியும் இயற்கை சிறுதானியத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாரம்பரிய உணவு வந்து இப்போ இந்த டைம் இந்த சிட்டியில் இருக்கிறதுனால நிறைய பேரால் அதை ஃபாலோ பண்ண முடியல. இப்போ இவ்வளோ பேர் இதெல்லாம் வந்து வைக்கும்போது தான் இப்படி ஒரு பொருள் இருக்குன்றதே தெரிய வருது. சிறுதானிய உணவு பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி உணவு போட்டி நடக்குது, பசங்கள்லாம் கலந்துப்பாங்க. இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஹெல்த் அப்படின்றது. அதுக்கு சிறுதானிய உணவு ரொம்ப பெரிய பங்கு இருக்குது. ஆனால் சிறுதானிய உணவோட சக்தி அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அது எல்லாமே போர்ட்லேயும் வச்சுருக்காங்க, வெளியில் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ஸோ அதை கூட பார்த்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வெளி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பொதுமக்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, அவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க. அது ஒரு யூஸ் தான். இந்த மாதிரி இயற்கையான உணவுகள் கடை வந்து சென்னையில் நிறைய இருக்குது. நீங்கள் அதை நாடி போய் வாங்குவீங்களா? ஆக்சுவலி கடை இருக்குன்றதே ஒரு சில யாருக்குமே தெரியலை. ஸோ அதை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணி போட்டால் தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கடை இருக்குன்றது. அப்படி போட்டால் வாங்குவாங்க, நிறைய பேர் வாங்குவாங்க. இப்போ எல்லோரும் சிறுதானிய உணவுக்கு தான் மாறிட்டே இருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூ. மாளவிகா. சாகரிகா. ரொம்ப ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, கலப்பின விதை, ஒட்டி செடி ஆகியவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட நஞ்சான உணவுப் பொருட்களால் இயற்கை வளம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீர்வளம், நிலவளம், சுற்றுச்சூழல், அதேபோல் மனிதனுடைய உடல் நலத்திலும் கேடு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இந்த ரசாயன உற்பத்தி வந்து இடம்பெற்றுள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு படிப்படியாக இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டிய கட்டாயம் குறித்து, விழிப்புணர்வு குறித்து இந்த சென்னை மாநகரில் எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் இந்த மண்ணும் மரபும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாராட்டுக்குரியது என்றே சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் கிருபாகரனுடன் விஜயபாலன், ஜெம் டிவி நியூஸ்.